நான் பண்ணேன். அது நான் பண்ணல. இதுவா சுத்தி வளர்க்கிறா அதே தெரியும். இன்னும் தெரியல அதே தெரியும். அவ்வளோதான். சுற்றும் போது மட்டன் போடுவோம். இது கடாய் காயிடும். கடாய் காய்ச்சி எண்ணெய் ஊற்றி இந்த ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு போடணும். கடாய் காய்ச்சி இந்த ஐட்டம் இதுவா நல்லா வாங்க அந்த பெரிய காரணம் நீ அன்னைக்கு எத்தனை யாரு பெரிய அது சின்ன தெரியாது அதான் குறையும் கையில் குச்சி ஒன்று போனோம்னா பட்டை போடணும் இது காயணும் அது தெரியாதா தெரியல நம்ம உடம்பு நம்ம போட்டுக்கலாம். அங்கேயும் மடங்கு சித்துப்பா பழு தருவாங்கல்ல அங்கேயும் மடங்கு போகணும். அது யாரை பற்றி அங்கே மடங்காம பிடிக்கணும். அப்போ ஃபோன் பண்ணி பாருப்பா பழுப்பா அப்படிதான் பிடி. அப்படியே தரேன். ஃபோன் பண்ணி நாளைக்கு இது வாங்க வரான். அந்த அவங்க வந்து இந்த ஏதோ அழகு சிட்டா அழகு வாங்கிட்டு வரோம். அதனால ஃபோன் பண்ண இங்கே இருந்து நான் வரேன் அப்படின்னா வரேன் போட்டு போகணும் வருவான். அப்படின்னா இங்கே இந்த பையன் இருக்கான்ல இந்த இவன் அவனுக்கு போடுறான். அவனதான் போட்டுறான். சரி பார்க்கலாம் நாளைக்கு வா போகலாம். என்ன காஞ்சி சொல்லணும் வெங்காயம் போட்டு கூட பக்கத்தில் வாங்க போகிறோம். வெங்காயத்தை போட்டுட்டு பட்டை வாங்கலாம் போட்டு அப்புறம் கூட எண்ணெய் ஊற்றுறான். இருப்பா என்னடா என்ன போலாம் கிடையாது. கொஞ்சம் வேலை பண்ணிக்கிறேன். அந்த முடிச்சு வர இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன முடிச்சியா? அதான் முடிச்சா இல்லையா? என்ன பண்ணணும்? அப்படியே இன்னும் நேரா போகணும். ஆமாம் என்ன பண்ண டென்ஷனு என்னப்பா நீ பேச ஃபோன் வந்தா கூடப்பா நீ மண் கட் பண்ணி விட்டுதா இவங்க கட் பண்ணுவாங்க. நீ தான் கட் பண்ணி விட்டுருக்க சொல்ல இருக்கா இது இது மஞ்சள் செட்டிங் பண்ணலாம். போனோம் கறியிலே போட்டு அழைச்சணும். கையிலே போட்டு அழைச்சணும். என்ன செய்யுங்க
இது வாசம் இல்லை அதுவா மாட்டி நீ கிண்டிக்கினே விளையாடு கேட்டாலும் குடும்பமா கிண்டிக்கிட்டே இருக்கட்டும் கிட்ட வந்து கிண்டிக்கிட்டே எடுக்கிறேன் அச்சனை மூட்டை வேற போட்டுக்கிறேன் அச்சனை மூட்டை எல்லாம் போடும் பிரியாணி செய்யறவங்க அந்த இடத்த போய் நின்று பாருங்க எப்படி செய்யறாங்க. அங்கேருந்து அப்படியே கிட்ட வந்து இதில் இருந்து பார்த்து தான் அடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அது காரத்தை கம்மியாக போட்டுக்கோ வருது இன்னும் வதங்கலாமா அடுப்பு நல்லா வெடியும். நம்பர் 161 சோனாம்பேட் ரோட் ஆர்டிஓ ஆஃபீஸ் அருகில் பழைய மாப்பாக்கம். அங்க பிரியாணி தக்காளி நல்லா வழி கை விட்டாது கை சுத்தமாக இல்லை தண்ணி ஊற்றி கை விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கறி அப்படியே வேகணும். எண்ணெய் கறி அடி பிடிக்காம சொல்லலாமா அடிக்கிறேன். அவ்வளோதான் வந்து புதினா போடணும். வந்து நான் பார்க்கலையா வந்து நான் பார்க்கல நானும் சின்ன தான் வந்து பார்க்கல. சரி சரி போ. இந்த கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு அதை உடச்சி பார்த்தா ஒரு வாசனை எல்லாத்தையும் உடச்சி காமிச்சேன். அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எப்படிலாம் மேலே பண்ண மாட்டாங்க. என்ன பஞ்சு விதைச்சிட்டுப்பா குட்டிதுல்ல அதை போய் ஒரு பக்கமா இந்த பக்கமா தலையை போட்டுச்சா பத்து இருக்கு ரெண்டு தான் போடலாங்களா அப்படி எப்படி 20 ரொம்ப தெரியும். அது ஊற்றிங்க ஃபுல்லா அவ்வளோதான் இருக்குப்பா. அதான் போடுவீங்க வேலை 400 ml 400 கிலோக்கு 200 ரைட்டு தான் திட்டமாக போட சொல்லுவாங்க ஆயில் கரண்டி கொடுத்தலாம். அச்சு கொண்டு வா கரண்டி கொடுத்தா உடனே அடிச்சு கொடுத்தோம். போட்டு ஒரு வேலைக்கு வாங்க. இந்த குண்டால இருக்கு மண்ணு போடு. இந்த குண்டால தண்ணி
இன்னொன்று இருக்கு ஏன் அது தனியா அதை வச்சு கேக்கு ஊற்றி செய்கிறாங்க பார்த்துக்கலாம். இப்போ ஆனால் வாசனை வருதுல்ல. இது வந்தா இப்படி அடிக்குது, இப்படி வந்து அப்படி அடிக்குது. ஸ்லோவாக வைக்கணும் அப்படியே கட்டியா. அப்புறம் அரிசிலாம் போட்டு கொஞ்சம் அப்புறம் லாஸ்ட்டில் ஸ்லோவாக அடிக்கணும். அம்மா, அது அடி பிடிக்கும் தெரியுமா? சித்தப்பா சொல்றாரு பிடிக்க பிடிக்கும். சரியா பண்ணா இப்பதான் சரியா போட்டுதான் கை நல்லா வேலை வைக்கணும். சித்தப்பா அதையும் இதை பற்றி சொல்ல கீழே வந்துரு போகுது. புடி போட சொன்னாரு மாமா ஏதோ ஃப்ளவர் அது போடுவாங்க. ஏதோ சொல்லிட்டாரு ஃப்ளவர் வரணுங்க. இப்போ போடுவாங்க. ஓகே. ஏற்கனவே ஒரு தயிர் வேற ஊற்றிக்கிற ஒரு பாக்கெட்டு. அரை எலும்பு ஊற்றிக்கிறோம். ஏய் மிளகாத்தூள் போடலாம். போடு எதுவுமே போடலாம். மிளகாத்தூள் போடுவாங்களா? உப்பு போடணும். அது கேஷ்மீர் வேணுங்களா? நல்லா இருக்கு. கீழே சொண்டு மாமா கீழே கொஞ்சம் சொண்டு. அதை சொண்டு விடு. சொண்டு சொண்டு சூப்பராக. மசாலா அங்கே தான் இருக்கு. ஓகே மாமா நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு 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 எதுக்கு நீங்க உப்பு தண்ணி அது தனியாக இருக்கும். அது இருக்கா இல்லை 2 தேக்கண்டி வரும். இல்லை திட்டமாக கறி கூடாதுன்னா சரி கறி ஏய் ஜூஸ் போட்டு மாடு கழுவி அப்படியே இதுல தண்ணி விட உப்பு போட்டுக்கிறீங்க. சமையல் செய்கிறாராம். நான் செய்கிறேன். இங்கே தாத்தா கிட்ட கூட விடுங்க. சொல்லுங்கடா. பிரியாணி பிரியாணி செய்கிறோம். மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிறோம். மட்டன் மட்டன் வீட்டில் எல்லாம் சாப்பிட்றதுக்காக கேட்டாங்க. சரி போய் ஒரு 2 கிலோ எடுத்துன்னு வந்து அழகாக செய்கிறோம். நானே எங்கள் முருகன் சின்ன வச்சிடலாம். ஆமாம் 4 மாதம். அதான் அதான் என்ன கேட்டார். சொன்னார் நாளைக்கு அதுதான் இங்கே இருக்கேன். எனக்கு கூட என்ன கேட்டாரு. நான் எனக்கு கை கழுவிதான் வச்சாருப்பா. கழுவி மேலே இருக்கு. அவங்கள விட சுத்தமா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சுத்தம் சுத்தம் தண்ணி ஊற்ற ஒரு 2 லிட்டர் அதனால வேறு தான் சட்டெல்லாம் போயிட்டு வெறும் துண்டை மேலே போட்டு நல்லா சொன்னோம். அடிச்சு கொடுக்குறாங்க பாரு. ஒரு கறி எடுத்து கையில் அமைச்சு இது மட்டும் எடுத்து அமுங்கம்மா. சரியா? எடுத்து கையில் உடை அதுக்குன்னு உடையதா பேர் கறி. கறியே கண்ணுக்கு தெரியுது. அது அவ்வளோ நீ உடை சூடு சூடாக அப்படியே மின்ன வச்சுன உடைய வந்து கீழே வந்துருப்பா. அங்கே வச்சுன உடைய உள்ள வச்சுன உடைய சூடாக இருக்குமே. அப்படி அமுக்கு ஒன்றே ஆகுது. அமுக்குன்னா 2 லிட்டர் வராது. 2 லிட்டர் வரும். நீ பாரு அளந்து ஊற்றினா கரெக்டாக உங்களுக்கு கணக்கு. பாட்டில் இல்லையா?
மாதிரி எங்க வச்சுங்க ஆறுக்கு கொஞ்சம் இடத்துல ஊத்துறா மட்டும் இல்ல இப்படி பாலம் இருக்குமா கையில் பண்ணாதம்மா உங்கள் கையில் இருக்கிற உப்பு அது தெரியும் கனி அடிக்கடி கழுவுறேன் பூல் ஒன்று இப்போதான் கொஞ்ச நேரம் சாப்பிடுறேன் வச்சு அதுதான் காரியம் இவன் தான் சாப்பிட சொன்னாங்க